இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காதல் திருமணங்கள் 90கள்லேருந்தே அதிகரித்து வந்துருச்சு. காதல் திருமணம் பண்ணிக்குவோம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜாதகத்தை எப்படி ஜோதிடர்கிட்ட போனால் ஜோதிடர் சொல்லுவார், உங்களுக்கு ஜாதக ரீதியான ஜோதிட ரீதியான பொருத்தம் இல்லைங்க, இந்த திருமணம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க, எப்படிங்க செஞ்சீங்கன்னு கேட்பார். ஐயா செஞ்சிட்டோம், மனசை கட்டுப்படுத்த முடியல, மூளை சொல்லுச்சு வேணாப்பா, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு தெரியுது, அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு தெரியுது, நாம் தனியாக போய் கஷ்டப்பட்டு வாழணுன்றதும் தெரியுது, நாம் மட்டுமே நம்மளுக்கு துணையாக நிற்போம், யாருமே துணையாக நிற்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் எந்த சுயநலமும் இல்லாமல் என்னுடைய மனசு விட்டு கொடுக்க மாட்டேன்னு, என்னால் மறக்க முடிய மாட்டேன்னு நினச்சி நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதை தான் மக்கள் சுயநலம் சொல்கிறாங்க. அது இல்லை உண்மை. நான் எல்லாத்தையும் விட்டேன். அப்பா அம்மா கிட்டேருந்து வர்ற சப்போர்ட்டை விட்டேன், அப்பா அம்மா கிட்டேருந்து வர்ற பாசத்தை விட்டேன், அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வர சப்போர்ட் பணம் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் தனியாக போய் கஞ்சோ கூழோ குடிச்சு கூலி வேலை செஞ்சு நாளை வேலை செஞ்சு எங்கேயோ கஷ்டப்பட்டு எப்படியோ வளர்ந்து 10 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு ஓரளவுக்கு பணமும் செல்வாக்கும் சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்குது. ஏன் இந்த பிரச்சனைகள் இருந்தால் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஐயா நீங்கள் உடனே இது ஜாதகம் சரியில்லை, இது எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் விட்டுட்டா போக முடியும், அறுத்துட்டா போக முடியாது. அதுக்கு வழிமுறை என்ன அப்படின்னு தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். அப்படி கேட்க முடியாதுல்ல ஜோதிடரை பார்த்து, ஏன்னா சாமிக்கு நிகராக அவரை பார்க்குறோம், அப்படி கேட்க மாட்டோம். அப்போ அது ஜோதிடராக இருக்கக்கூடியவர் இந்த வீடியோ பகுதி 1 பகுதி 2 பகுதி 3 அப்படின்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் 12ஆகவும் 27 நட்சத்திரங்களுக்கு 27ஆகவும் 108 பாதங்களுக்கு 108ஆகவும் வரப்போகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ பேசிட்டு இருக்கேன், இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரோ வீடியோ இப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ மேஷ ராசிக்காரங்க ஒரு வீடியோ பார்த்தா போதும், சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஆனால் மொத்தமும் தெரிஞ்சுக்கணும், மொத்தமும் நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், மொத்த வீடியோவும் பார்க்கணும், 108 பாதங்களுக்கான வீடியோவும் பார்க்கணும். ஐயா நீங்கள் எங்கே வேணால் ஜோதிடராக இருங்க, என்ன சாஸ்திரம் சொல்கிறவங்களா வேணா இருங்க, எந்த கோயிலில் சொல்கிறவனா இருங்க, இந்த வீடியோ முழுக்க இந்த காதல் திருமணங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் அப்பா அம்மாவை உதறி தள்ளி வந்த பெண், அந்த பக்கம் அப்பா அம்மா உதவி தள்ளி வந்த ஆண், இருவருமே அந்த காதல் ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல முறியடைஞ்சு திருப்பி போய் அவமானப்பட்டு அம்மாவை என்னை விட்டு போயிட்டம்மான்னு அந்த ஆண் நிற்கும் போதோ ஒரு பெண் நிற்கும் போதோ அவளை அந்த வீட்டில் கேவலமாக பார்த்து சேர்க்கக்கூடாத மாதிரி சேர்த்து ஒரு மாதிரி வீட்டில் தொடக்கூடாத மாதிரி வச்சு, அதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு ரணவேதனை, மரண வேதனை. இந்த மாதிரி சில பேர் அவங்க வீட்டுக்கே போகாம கூட எப்படியோ ஆயிட்டாங்க, வேற மாதிரிலாம் ஆயிட்டாங்க. நான் காதலிச்சு ஒருத்தனோட வந்துட்டேன், அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், நான் இப்படி ஆயிட்டேன். நான் காதலிச்சு ஒருத்தியோட வந்துட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், நான் இப்படி ஆயிட்டேன். எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை தாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய விஷயமா இது இருக்கட்டுமே, ஏன் இருக்கக்கூடாது? அதுக்காக தானே நம்ம இருக்கிறோம். இல்லை கடவுள் எழுதுனது இதுதான், இப்படிதான் எழுதியிருக்காரு, இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரர் கூட சேரக்கூடாதான், இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரம், அப்ப நாம எதுக்கு இருக்கிறது, எதுக்கு இருக்கணும், நாம எதுக்கு வரணும்? நான் ஜோதிடர், நான் சாஸ்திரம் பார்க்குறவன், நான் இது பார்க்குறேன், நாம எதுக்கு வரணும்? அப்போ கடவுள் எழுதி வச்சுட்டாரு, அப்படிதான் நடக்கணும், அதை அப்படியே எழுதிட்டு போட்டோம், அப்படியே விட வேண்டியது தானே. நாம ஏன் நடுவில் இல்லை? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களால தான் முடியும். சித்தர்கள் வழியில யார் வரீங்களோ அவங்களால அதை மாற்ற முடியும். பிரம்மர் எழுதுற எழுத்தா இருக்கலாம், இந்த ராசி கூட சேரக்கூடாதுன்னு எழுதுன எழுத்தா இருக்கலாம், இந்த நட்சத்திரம் கூட சேரக்கூடாதுன்னு எழுதுன எழுத்தா இருக்கலாம். அதற்கான தோஷங்கள் இருக்கலாம், அதுக்கான பரிகாரங்களும் இருக்கலாம். தோஷங்களும் பரிகாரங்களும் வேற இருந்தாலுமே இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. விதியை மதியால் வெல்லலாம். அந்த வகையில வெல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் பல நாளா ஆராய்ச்சி செஞ்சேன். இதே ஆராய்ச்சின்னா என்ன நினைக்கிறீங்க, நான் ஏதோ லேபுக்கு போய் இந்த கெமிக்கல் அந்த அப்படி இல்லை. இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது? இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் நல்லா தானே இருக்காங்க, பொருத்தமும் ஒன்றும் இல்லையே, வெறும் 4 பொருத்தம் தானே இருக்கு. 4 பொருத்தத்துக்கே நல்லா இருக்காங்களே. 9 பொருத்தம் இருக்கிறவங்களாம் டைவர்ஸ் பண்ணிட்டு கோர்ட்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப 4 பொருத்தத்துல எப்படிப்பா நல்லா இருக்காங்க? சரி, அப்ப 4 பொருத்தவங்க இருக்கவங்க யார் எவ்வளவு வருஷம் வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த மாதிரி பல பேரை தேர்ந்தெடுத்து பார்த்து 9 பொருத்தம் இருந்து டைவர்ஸ் ஆனவங்களையும் பல பேர் தேர்ந்து இதெல்லாம் பண்றதுதான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி பண்ணி இதுல ஒரு முடிவு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எது எப்படி கொண்டு போனா வாழ்க்கையில காதல் திருமணமும் பண்ணிக்கிட்டவங்க, ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, ராசி நட்சத்திரமே தெரியாம காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க,
ஜாதகம் இருந்து காதல் திருமணம் பண்ண இல்லை கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மதத்தை மாறி மதத்தை கலப்பு திருமணம் பண்ண கடைசி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவரும் சம்பாதிக்கிறார், நானும் சம்பாதிக்கிறேன். அவரும் வீட்டுக்கு கொண்டு வர, நானும் கொண்டு வரேன். ஆனா வீட்டுல நிம்மதி இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு அப்நார்மலான பிரச்சனை எங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படிதான் மக்கள் வராங்க. அந்த மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஆராய்ச்சி மூலியமா நான் எடுத்து உரைக்கிறேன். இப்போ முதல்ல பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயமா முடிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோவை முடிக்கிறேன். மேஷ ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஷ ராசிலாம் சாசி இந்த எழுத்துக்களில் பெயர் வைக்கலாங்க அப்படின்ட்டு இருக்குது. இப்போ சண்முகம்னு பேர் வச்சிருக்காரு. மேஷராசியில் சண்முகம்னு வச்சிருக்காரு. மேஷராசிக்காரு சிம்ம ராசிக்கார திருமணம் பண்ணிக்கிறார். சரியா? சண்முகம் அப்படின்றவர் மூல வரக்கூடிய ஒரு பேர், மூல வரக்கூடிய ஒரு பேருடைய ஒரு பெண்ணுடைய கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ அந்த திருமணமான அந்த பெண்ணோடு இவர் இணக்கமாக இருக்கிறாரா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா? எப்படி வாழ்றாங்க? ஜாதகம் பொருத்தம் எவ்வளவு வந்தது? இது காதல் திருமணமா இருந்தா எப்படி வாழ்றாங்க, அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தா எப்படி வாழ்றாங்க? நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் காதல் திருமணத்துல ஏன் கிடைக்கல? காதல் திருமணம் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணாலுமே கூட அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கல. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல ஏன் சந்தோஷம் கிடைச்சது? அப்ப திருமணம்ன்ற பந்தத்துல நடந்தது என்ன? அந்த நாள், ஒரு நாள் இரவு, ஒரு நாள் பகல், இந்த 2 நாள்ல திருமணம் நடந்து முடிக்குது. அந்த திருமணம் நடந்து முடிக்கிறதுல நடந்தது என்ன? இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ என்ன தவறுகளை செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிச்சி சொல்றதுதான் இந்த விஷயம். இந்த மேஷராசி, சிம்மராசி, மீனராசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சிம்மராசி மகா நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரம். இந்த 2 ராசின்னு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் முழு வீடியோ இதை தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தான் போட போறேன். முதல் மேஷராசிலேருந்து ஆரம்பிக்க போறேன்ப்பா. இது எக்ஸாம்பிள். இந்த வீடியோவோட இன்ட்ரோ இது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இப்போ சிம்மராசி மகா நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரம், இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஜாதகம் தெரிந்த, ஜோதிடம் தெரிந்த யார் வேணா எடுத்து பாருங்க, பொருத்தம் இல்லை. பொருத்தம் இல்லை. ஆனா பொருத்தம் இல்லாம நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. காதலிச்ச திருமணங்கள் டைவர்ஸ்ல போய் ஏன் முடியல? முடியாத காரணம் என்ன? இப்போ ஒரு கேள்விக்குறி. ஒரு ஜோதிடரா இருக்கிறவங்க, ஒரு ஜாதகம் பார்க்கிறவரா இருக்காங்க, ஒரு பொது மக்களா இருக்கிறவங்க இதை பத்தி மேலோட்டமா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கேள்வியா முன் வைக்கிறேனே, ஏன் 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு பிரியாம காதலராக இருக்கிறவங்க காதலர்களாவே குழந்தைய பார்த்து, பேரனை பார்த்து, பேத்தியை பார்த்து, மரணிக்கும் தருவாயில வயசு வந்தப்புறம் கூட ஒரே குடும்பத்துல எப்படி வாழ்றாங்க? ஜாதக ரீதியாவே சாத்தியம் இல்லையே. அந்த பிரம்மன் எழுதின எழுத்துப்படியே சாத்தியம் இல்லையே. 2 பேருக்கு ஜாதகம் பொருத்தம் வரலையே. எப்படி வாழ்றாங்க? அப்போ நம்ம அந்த இடத்துல ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ பார்க்கும் பொழுது சிம்ம ராசி மகா நட்சத்திரத்துல பேர் வைக்க வேண்டியவர் பேர் அதுல வைக்கல. சிம்மராசி மகா நட்சத்திரத்துல மூளை வச்சிருக்கணும், மாலை வச்சிருக்கணும், ஏதோ ஒரு பேர்ல வச்சிருக்கணும் இல்லையா? மா மூ இந்த எழுத்துக்களை தான் வச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சா எழுத்துல வைக்கிறாங்க. சா அப்படின்ற எழுத்துல வைக்கிறாங்க. இப்போ மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பொறுக்கிறவங்க சா சி அந்த எழுத்துல வச்சிருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க? மூன்ற எழுத்துல வைக்கிறாங்க. நடந்த விஷயம் ஆதாரம் காட்ட முடியும். மூன்ற விஷயத்துல மூன்ற இடத்துல பேர் வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மீன ராசியில பிறந்தவங்க பேரு சிம்ம ராசியில வச்சிருக்காங்க, சிம்ம ராசியில பிறந்தவங்க பேரு மேஷத்துல அல்லது மீனத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா சாசின்றது மேஷத்துலயும் வருது, மீனத்துலயும் வருது. கரெக்டா? அங்க வச்சிருக்காங்க. இதனால என்ன படுது? பிறந்த பிறப்பே கூட பேரினால் மாற்றம் அடைகிறது. எவ்வளவோ வீடியோஸ் காப்பி பண்ணியிருக்கீங்க. ஜோதி படத்துல போட்ட எவ்வளவோ வீடியோஸ் நான் மாத்தி பல பிரபலங்களை கூட பாக்குறேன். நான் சொன்ன வீடியோஸ் அப்படி சொல்றது சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா சொல்றேன். நான்லாம் ஏன் என்னோட வீடியோஸ் எடுத்து நான் பேசுறது ஏன் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாரையும் அதை நான் சொல்லவே இல்லை. சந்தோஷப்படுறேன். ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்களே எடுத்து போய் சேர்த்துங்க. நான் போட்ட ஒரு 1000-2000 பேர் போடுறாங்க, நீங்க போட்ட ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்களே, சந்தோஷம் தானே. லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்களே, சந்தோஷம் தானே. மக்களுக்கு நல்லது போய் சேர்றதுல போதும். அதே தான் இந்த வீடியோலையும் சொல்றேன். மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்த்துங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிகள் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யறேன். இந்த விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறேன். இது நடந்த விஷயம். கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு. பிரச்சனையே 2 பேருக்குள்ள இல்லை. ஏன் இல்லை? அதுதான் விஷயம். அந்த வீட்லயும் அந்த காலத்துல ஜாதகம் எழுதி வச்சாங்களே தவிர ஜாதகத்தின் படி பேர் வைக்கல சிம்மராசிக்காரருக்கு. மீனராசி வீட்லயும் ஜாதகத்தை எழுதி வச்சு எல்லாமே பண்ணாங்களே தவிர அவங்களுக்கும்
ஜாதகப்படி பேர் வைக்கல, ஏதோ ஒரு பேர் வச்சுட்டாங்க, பிடிச்ச பேரோ முன்னோர்களுடைய பேரோ ஏதோ ஒரு பேர் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நல்லா இருக்காங்க. அப்போ பிரம்மன் எழுதின எழுத்தை விட பெயருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெயருக்கு ஒரு வல்லமை இருக்குது. இந்த வல்லமை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இந்த வல்லமை சாதாரணமா வந்துடல, இதை நான் கண்டுபிடிக்கிறது சாதாரணமா கண்டுபிடிச்சிடல. ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு எனக்குள்ள துரத்தினே இருந்துச்சு. என்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சாரோ அன்னிலிருந்து நாம கணிச்சோம், எல்லாமே பண்ணோம். 99 விழுக்காடு சரியா தான் நடந்துச்சு. ஒரு விழுக்காடு மட்டும் நம்ம சொன்னோம், அவருக்கான யோகம் இப்ப இல்லாம தான் இருக்குது. முதலமைச்சரா அமர்றது கஷ்டம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா உக்காந்துட்டாரு. எப்படி உக்காந்து, எதை வச்சு உக்காந்தாரு ரொம்ப தேடிட்டு இருந்தோம். இதை பத்தி ரொம்ப தேடி ஆழமா போய் என்னடா எதை வச்சு நடந்திருக்கும். ஜோதிடம் தப்பாகாது, ஜோதிடம் 100க்கு 100 உண்மை. அப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு போகும்போது அங்க இருந்து டைவர்ட் ஆகி வந்தது தான் இந்த செக்ஷன். இந்த செக்ஷனை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மந்திரத்தை 1000 தடவை 1,00,000 தடவை படித்தோம் அப்படின்னா எது ஒன்றுத்தையும் மாற்றி கொடுக்க முடியுது. நான் உன்னோடு வாழவே மாட்டேன்னு பிரிஞ்சு போன ஒரு கணவனை மறுபடியும் அந்த மனைவியோடு சேர்த்து வாழ வைக்க ஒரு வசிய மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 108 மந்திரம் 48 நாள் படித்தாவே பண்ணிட முடியுது இல்லையா? வெறும் 4800 மந்திரம், வெறும் 4800 மந்திரத்தில் படித்தாவே பண்ணிட முடியுது. அப்போ 4800 தடவை படித்ததுக்கே பண்ணிட முடியுதுன்னா, நான் சா சி என்ற எழுத்துல இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மாலினின்னு வச்சுக்கோங்க. மாலினின்ற பேரை சிம்ம ராசிக்காரங்க வச்சிருக்கணும் இல்லையா? அவங்க வைக்கல. சிம்மராசிக்காரங்க, சிம்மராசி பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. சிம்மராசி பெண்ணா இருக்கக்கூடியவங்க மாலினின்னு பேர் வச்சிருக்கணும், வைக்கல. சசிரேகான்னு வச்சுட்டாங்கப்பா. மாலினின்னு பேர் வைக்கிறத விட சசிரேகாங்க வச்சுட்டாங்க. எங்க சிம்மராசியில. இங்க மீன ராசிக்கு வாங்க. ஒரு ஆண் மகனுக்கு சாசி, சர்வேஸ்வரன், சங்கர் எப்படியோ ஒன்று வச்சிருக்கணும். ஆனா அங்க முருகேசன் வச்சுட்டாங்க. இப்ப முருகேசனும் சசிரேகாவும் நல்லபடியா வாழ்றாங்க. ஏன் அப்படின்னா, சசிரேகா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் மீன ராசிக்காரரோ அல்லது மேஷ ராசிக்காரரோ, அது மீனமோ அல்லது மேஷமோ. இங்க முருகேசன் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் முதல் சொந்தக்காரர் சிம்மத்துக்கு சொந்தக்காரராக மாறுறார். வெறும் பேர் வச்சதுனால மாறிட முடியுமா? பேரை மட்டும் வைக்கல சாமி. நீ மட்டும் 1000 தடவை 100 தடவை 107 தடவை 1007 தடவை 10,007 தடவை 1,00,007 தடவை மந்திரத்தை படிச்சா பழிதுன்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி எவ்வளோ பேருடைய மக்களுடைய வாயிலிருந்து அந்த சசிரேகான்ற பேரை கூப்பிட்டுருப்பாங்க. சசிரேகா 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 எவ்வளோ பேர் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி முருகேசன் 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 எவ்வளவு பேர் கூப்பிட்டுருப்பாங்க, எவ்வளவு கோடி பேர் கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப பிரம்மனுடைய பிறப்ப ஒரு பெயரை உச்சரிக்கிறதுனால நடந்திருக்குது. பிரம்மனுடைய பிறப்ப ஒரு பெயரை மாத்தி உச்சரிக்கிறதுனால நடந்திருக்கு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் சொன்னது கூட அப்படிலாம் போய் இருக்குமா அப்படின்னு நீங்க சொல்லலாம், தவறில்ல. மனிதனுடைய இயல்பு அதுதானே, நீங்க சொல்லலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஜாதகமே தெரியாது, அவருடைய பேர் முருகேசன். ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, டைம் ஆஃப் பர்த்தும் கிடையாது, அவர் பேர் முருகேசன். இப்போ முருகேசன் பேருக்கு ராசி நட்சத்திரம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் முருகேசன் அப்பா பேரு ஜாதகம் இல்லையா, அப்போ உன்னுடைய பேர் ராசிப்படி உனக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் போப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சசிரேகாக்கும் அதே மாதிரி தான். பிறந்ததுலேருந்து ஜாதகமே இல்லை, அவள் சிம்ம ராசின்றது நம்மளுக்கு தெரியாது. சசிரேகான்னு ஒருத்தி வரா. நம்ம காலையில் பிறந்தியா சாயந்தரமா பிறந்தியா? காலையில் பிறந்தான்னு சொன்னால் மேஷத்தில் வச்சிருவோம். ஏன்னா முதல் பாதி நம்ம அப்படி தானே பார்க்குறோம், முதல் 6 வீடு அப்படி பார்க்குறோம். இல்லைம்மா சாயந்தரமாக தான் பிறந்தோம், சரி. கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தியா சுக்லபட்சத்தில் பிறந்தியா, அதாவது வருஷத்தை 2ஆக பிரிக்கிறோம். முதல் 6 மாதங்கள், ரெண்டாவது 6 மாதங்கள். ரெண்டாவது 6 மாதங்களா அப்போ மீனத்தில் வச்சிடலாமா? மீன ராசிமா. நீங்கள் 2 இடத்துல சாசி வருது, அதனால மீன ராசிமா அப்படின்னு வச்சிடுறோம். இதில் இன்னொன்றும் பார்க்க வேண்டியது இருக்கு. முதல் 3 எழுத்துக்கள் சசிரேகா SAS, முருகேசன் MUR. இது தெரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரியாதவங்களுக்கு புரியாது. அப்போ அந்த பேருடைய அழைப்பு, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே பேரை அழைச்சதுனால, மறுபடியும் 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 அழைச்சதுனால, கூப்பிட்டதுனால, எழுதுனதுனால, அட்டண்டன்ஸ்ல எழுதுனதுனால, பேர் அங்க சம்பளம் கொடுக்கும்போது எழுதுனதுனால, நோட் புக்ஸ்ல எழுதுனால, ஏதோ ஒன்று எழுதிட்டே இருந்ததுனால, இல்லை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்ததுனால அது மொத்தமா மாறுபடுது.
அதை மொத்தமா மாறி எப்படி நிக்குதுன்னா, பிரம்மனுடைய எழுத்தையே மாத்தி, பிரம்மனுடைய விதியே மாற்றி மதியால் வெல்லப்படுது. அப்படிதான் விஜய் அவர்களுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது மக்கள். ஒரு அலை. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு மோடியுடைய அலை என்ற ஒரு வலை இருந்ததுல, அந்த மாதிரி விஜய் அலை இது. விஜய் அவர்களுக்கு வெற்றி கிடைச்சது இந்த அலை மக்களால மட்டும்தான். அப்ப பிரம்மனுடைய எழுத்தை மக்களாலேயே மாற்ற முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அங்க பாக்குறேன். அதே விஷயத்த இங்கேயும் பாக்குறேன். இங்க எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தனுடைய தலையெழுத்து என்ன வேணாலும் இருக்கட்டும், யார் வேணா எழுதட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா மக்கள் நினைச்சா மாத்த முடியும். அவங்க மக்களை மாத்த வைக்கிறது என்ன? விஜய் எதுவுமே பண்ணாம மக்களை மாத்திட்டாங்களா? இல்லை. விஜய் அவர்கள் தன்னுடைய நடிப்பால், தன்னுடைய நடனத்தால், தன்னுடைய இயல்பான பேச்சால் மக்களை ஈர்த்தார். அதற்கு அவர் பாடுபட்டார், உழைத்தார். இது விஜய் அவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி முருகேசன் என்ற பெயர் பெற்ற இவர் பல 100 மக்களை சந்தித்தார், பல 1000 மக்களை சந்தித்தார். நான் போனேன்னா, என் வேலையை பார்த்தனா, நான் வந்தேன்னா, சாப்பிட்டனா, தூங்கினா அப்படின்னு முருகேஷ் இல்லாம, முருகேஷ் பல 100 பல 1000 மக்களை சந்தித்ததுனால, பல பேர் வாயில முருகேசன் 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 என்ற அழைக்கப்பட்டதுனால, அவருடைய உழைப்பால அவருடைய பிரம்மர் எழுதிய எழுத்தையே மாற்ற பெற்றது. மாற்ற பெற்றதினால் ஜாதகத்தின்படி பிரிந்து வாழ வேண்டிய அவர்கள் எந்த விதமான மகேந்திர பொருத்தம் இல்லை. மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா முன்னேற்றம்ன்றது பெரிய தடைக்கல் தான். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு காலி நிலம் வாங்க முடியாது. வீடை விட்டுருங்க, காலி நிலம் வாங்க முடியாது. காலி நிலம் வாங்க முடியாது மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா. ரொம்ப பேரை பார்த்துட்டேன் நான். ஆனா மிகப்பெரிய செல்வாக்கோட, மிகப்பெரிய செல்வந்தத்தோட ஒரு திருச்சி சிட்டியில வாழ்றாங்கன்னா, திருச்சிக்கு அவங்கதான் ஒரு எடுத்துக்காட்டா திகழ்றாங்க. அப்போ பிரம்மனுடைய எழுத்தையே மாத்திட்டாங்க. பிரம்மன் இந்த 2 பேரும் சேர்ந்தா முன்னேற்றம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு. ஆனா இந்த முருகேசன் இன்னைக்கு திருச்சிலேயே தலை தூக்கி வாழ்றாரு. சசிரேகா அவர்களுக்கு மிகப்பெரிய இது தாலியை இழந்துருவாங்க, இந்த வயசுல இது போயிடும், இப்படி ஆயிடும், குடும்பத்தை இழந்துருவாங்க, இப்படி எல்லாமே இருக்குது. எல்லா குடும்பமும் தன் பின்னாடி இருக்குது, கணவனும் தன் பின்னாடி இருக்காங்க, பிள்ளைகளும் தன் பின்னாடி இருக்காங்க, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப இறைவனான பிரம்மனை நான் குறைச்சு பேசுறேன் அப்படின்னோ, அல்லது மதிப்பில்லாம பேசுறோம் அப்படின்னா, அவர் எழுதின எடுத்து ஒண்ணு இல்லாம ஒண்ணு அப்படின்னு நான் நினைச்சிடாதீங்க. நான் என்னோட பார்ட் ஆஃப் வியூ ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, மக்களுக்கானதுதான் எல்லாமே. அது நீங்க ஜாதகம் பார்த்தாலும், ஜோதிடம் பார்த்தாலும், சாஸ்திரம் பார்த்தாலும், என்ன வேணாலும் பாருங்க, மக்களை வாழ வைக்கிறது தான். மக்களை வாழ வைக்க முடியாத சாஸ்திரம் எதுக்குன்னு கேட்கிறேன். மக்களை வாழ வைக்க முடியாத ஜாதகம் பார்க்கறது எதுக்குன்னு கேட்கிறேன். மக்களை வாழ வைக்கிறதுக்கு அதுக்கான வழி இருக்கா? அப்போ அதை நம்ம படிக்கிறது உகந்தது, அப்போ அது நமக்கு தேவையானது. மக்களை வாழ வைக்கவே முடியாது, அப்புறம் எதுக்கு அது அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ வாழ வைக்கிற வழியை நாம தானே தேடணும். இருக்கிறதுல இருந்து எல்லாமே சித்தர்களை எழுதி வச்சு அதை ஊட்டிலே இருப்பாங்களா? கிடையாது. நாமளும் அதை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு பார்த்த விஷயங்களை தான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அப்போ சிம்ம ராசியில பிறந்த ஒருத்தர் சாசின்னு பேரை வச்சதுனால, இதுவே மீன ராசியில பிறந்த ஒருத்தர் 3 பேர் வச்சதுனால, இதை இணைச்சு பார்க்கும் பொழுது நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்போ பெயர் மாற்றத்தினால் இவ்வளவும் செய்ய முடியுது. அப்போ பெயர் மாற்றத்தினால் இவ்வளவும் செய்ய முடியுதுன்னா, இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி வருது பாருங்க. எனக்கு இன்னைக்கு 35 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒரு பெண்மணியை வச்சுக்குவோம். நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு 22வது வயசுல. எனக்கு இன்னும் 35 வயசு ஆயிடுச்சு. அதுல ஒரு 8, இதுல ஒரு 5, 13 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இந்த 13 வருஷம் பத்தாததுக்கு 22 வருஷம் ஏற்கனவே இருக்குது. அப்போ மொத்தமும் 35 வருஷமா என்ன ஒருத்தர் கலா கலா கலான்னு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டுருக்காரு. கலான்னு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டுருக்காரு. இனிமே நான் பேரை மாத்திட்டேன், என் பேரை இதுன்னு கூப்பிடுங்க அப்படின்னா யாராவது கேட்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், மாத்தி பேசிடக்கூடாதுல்ல, அதனால டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த கலான்ற பேரு ரிஷபராசத்துல வருது. ரிஷபராசியில வாய்க்கு வந்த பேரை நான் சொன்னேன். ரிஷபராசியில 3ஆம் பாதத்துல வருது. ஒரு மேஷராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆண், அந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்துல ஒரு பிறந்த ஆண் லோகேஷ்னு வச்சுக்கலாம். அவர் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, லோகேஷ்னு வச்சுக்கலாம். இந்த 2 பேருக்கும் திருமணம் நடந்துருச்சு. இவர் 35 வயசு வரைக்கும் 37 வயசு வரைக்கும் என்னன்னு பண்ணிட்டாங்க, லோகேஷனே கூப்பிட்டு பழகிட்டாங்க, இந்த பக்கம் கலானே கூப்பிட்டு பழகிட்டாங்க. இந்த 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்தா பொருத்தம் கிடையாது. மகேந்திர பொருத்தம் கிடையாது, ரஜு பொருத்தம் கிடையாது,
யோனி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இல்லை, ராசி பொருத்தம் இல்லை, மொத்தத்தில் பொருத்தம் கிடையாது. இப்போ நான் பேரை மாற்றிடலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே, நீ லோகேஷ் இருந்து உன் பேர் லோகேஷ் இல்லை, நீ மகேந்திரன் வச்சுக்கோ அப்படின்னு நான் மகேந்திரன் வச்சேன்னா எவ்வளோ பேர் மகேந்திரன் கூப்பிடுவாங்க? அவர் ஒரு புது உலகத்தையே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக எங்கே போய் அவர் எங்கேயோ தனியாக போய் நீ நீ என்ன யாரும் லொக்கேஷனை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி புது இடத்துக்கு போய் புது மாநிலத்துக்கு போய் இப்போ ஒரு இந்திக்காரன் இங்கே வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்துடுறாரு. வந்தவொடனே நம்ம கேட்குறோம் உன் பேர் என்ன? அவர் சங்கர்னு சொல்கிறாரு. இங்கே எல்லாருமே சங்கரன் கூப்பிட்றோம், மொத்த பேர் சங்கரன் கூப்பிடுறோம். ஆனால் உண்மையான போய் பார்க்கும்போது அங்கே வந்து கணேஷன் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இவர் வேற இடத்துக்கு போய் வாழ்ந்தாதான் அந்த மாதிரி பண்ண முடியுமே தவிர, இங்க இருக்கும்போது 10 பேர் கலான்னு கூப்பிட்டு 10 பேர் வந்து ஸ்ரீதேவின்னு மாத்தி கூப்பிட்டாங்கன்னா அந்த பேருடைய பலன் கிடைக்காம போகுது. ஆழமா இந்த வீடியோ வந்து ஆழமா யோசிங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை 90 விழுக்காடு காதல் திருமணம் செஞ்சவங்களுக்கு உண்டு. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு வரைக்கும் ஜாதக ஜோதிட ரீதியான பிரசன்னத்துல எந்த விதமான தீர்வுலையும் இதுக்கான தீர்வு யாருமே கொடுக்கல. சரித்திரத்துல எழுதப்பட வேண்டியது. இந்த விஷயத்தை யாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. இதற்கான தீர்வு உண்டு. ஒரு வீடியோ இன்னைக்கு நாள் வீடியோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி காட்டிடுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் 1000 வீடியோ வரும். அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா மக்களுக்கானதான் அந்த வீடியோ வரும், மக்களுக்கானதான் அந்த வீடியோ இருக்கும். சந்தோஷம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது லோகேஷன் தவிர வேறு யாரும் கூப்பிட முடியாது. கலான்னு தவிர வேறு யாரும் கூப்பிட முடியாது. அப்போ இருக்கிற பேரிலேயே அந்த ராசி வர்ற மாதிரி நான் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? பேர் மாற்றம் செய்யக்கூடாது, லொகேஷனே தான் இருக்கணும். லொகேஷனே இருந்தாலுமே கூட அந்த பேர் வர்ற மாதிரி நான் செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போதான் நியூமராலஜிக்கு போக வேண்டியது இருக்கு. நியூமராலஜிக்கு போகும் பொழுது, நியூமராலஜியை பார்க்கும் பொழுது, நியூமராலஜியை கணக்கிடும் பொழுது அங்க வீடுகள் வருது. ஒருவேளை இவர் வந்து 3ஆம் நம்பர் வீடா வருதுன்னு வச்சுக்கலாம். லோகேஷ் பெண் கலா வந்து 7ஆம் நம்பர் வீடா வருதுன்னு வச்சுக்கலாம். இதனால பொருத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா 6, 5 மாத்தினோம்னா பொருத்தம் வந்துடும். அப்போ 7ஆம் நம்பர் வர்ற ஒருத்தரை ஏன்ற ஒரு எழுத்தை எடுத்துட்டு இல்லையா, அப்போ 6ஆம் நம்பரா வர வச்சிடலாம். இது நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஜாதக ரீதியா ஜோதி ரீதியா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தை வர வச்சிடலாம். இந்த பக்கம் கலாதும் அதே மாதிரி பண்ணிடலாம். அப்போ ஒரு நம்பர் குறைச்சிட்டோம். ஆஸ் பர் நியூமராலஜி இது நடந்திருக்குது. நியூமராலஜி மொழியா பேர் மாத்திரவங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கு வந்ததுண்டு. யாருங்க பிரபலமானவங்க சொல்லுங்கன்னா, இப்போ ஜீவான்னு ஒரு நடிகர் இருக்காரு. என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? JIIVAன்னு போட்டிருக்காரு. அப்புறம் வந்து சில்வான்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் உண்டு, SILV. அவர் நியூமராலஜி படியெல்லாம் போடல, அவர் சில்வான்றவர். அவரே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, நல்லா இருந்துச்சு அதனால போட்டேன். ஆனால் ஜீவான்ற பேர் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? பல பேர்கள் அந்த மாதிரி சொன்னது உண்டு. நம்ம ரஜினிகாந்த் ஐயாவை எடுத்துக்கோங்க, அவருடைய பேர் அதுவா? சிவாஜி ராவா இருந்து மேடையா போய் எல்லாம் அதெல்லாம் பண்ணவர். எதிர்பாராத விதமா ரஜினிகாந்த்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் தான் உலகமே கூப்பிடுது. அதனால அவருக்கு அந்த லக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்குது. அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தாங்க அவருக்கு லக்கு அப்படின்னு நினைக்கலாமல்ல? அது வரைக்கும் அவருக்கு லக்கு இல்லைங்க அப்படின்னு நினைக்கலாம்ல? அந்த மாதிரி ஒரு பேருடைய மாற்றத்தினால் இந்த பேர் மாற்றத்தினால, அந்த நியூமராலஜி மாற்றத்தினால பிரிய வேண்டிய 2 பேர், கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போக வேண்டிய ஒருத்தவங்க, இல்ல பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒருத்தங்க, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போய் அந்த அனாதையா அந்த குழந்தைங்க நடுத்தருவுல அப்பா இல்லாம அம்மா கூடயும், அம்மா இல்லாம அப்பா கூடயும் நிக்க வேண்டிய குழந்தைகள், எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயமா இது இருக்குது. சரி, ஒரு 100 கேஸ் செய்யலாம். இந்த மாதிரி 100 பேருக்கு நான் சொல்ற மாதிரி மாத்தி கொடுக்கலாமே. 20 பேர் வாழட்டுமேப்பா. எவ்வளவு தற்கொலைகள் நடக்குது இன்னைக்கு விரக்தியில. ஆந்திராவில் ஒரு அம்மா நம்ம பார்த்தோம். அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மா பையன் பொண்ணு 2 பேரையும் கூட்டிட்டு போய் ரயில்வே ட்ராக்ல. நான் அன்னைக்கெல்லாம் ஒரு மணி நேரம் சாப்பிடாம அப்படியே உக்காந்துருந்தேன். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். நல்லா அழகா லட்டு மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி 2 குழந்தைங்களை கூப்பிட்டு போய் 3 பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா? தீர்வே பண்ண முடியாதா அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. அந்த மாதிரி யோசனை வந்துருச்சு. இதெல்லாம் தீர்வு கொடுக்காம நம்மளாம் எதுக்கு வாழ்றோம்னு தோணுச்சு எனக்கு. நீ எல்லாம் எதுக்கே ஜோதிடன் இருக்க, நீ எல்லாம் எதுக்கே அப்படி இருக்கிற,
இதுக்கெல்லாம் தீர்வே கொடுக்க முடியாதா மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் தோணுச்சு எனக்கு. இந்த கடைசியாக ஒரு 2 வீலரில் கூட ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ட்ரேடிங்கில் ஈடுபட்டேன், ட்ரேடிங்கில் ஈடுபட்டு எல்லாம் லாஸ் ஆகிட்டேன், என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்து காசு இல்லாமல் வாழாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணி இவர் போய் 2 வீலரில் விழுந்து இறந்து அம்மாவையும் இறக்க சொல்லிட்டு போகிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நினைச்சேன், எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்கிறோம் ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாதீங்க, இந்த தொழிலுக்கு போகாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா லாஸ் தான் ஆகும், ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுவீங்க நம்ம சொன்னி எவ்வளவோ பேர் அதை ஏற்றுட்டு இருக்காங்க. சரியா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் பண்ணுறதுல இதுக்கு மேலே தொடுறதில்ல. ட்ரேடிங் அப்படின்றது ஒரு வகையான சூதாட்டம் தான். அது சூதாட்டத்துக்கு நிகரானது. என்னென்ன கேஸ் வரப்போதோ இதனால தெரியல லோகேஷ். ரஜினிகாந்த் பேர் இழக்கிறோம், எந்த பக்கம் ஜீவா பேர் இழக்கிறோம், எந்த பக்கம் ட்ரேடிங் வந்து ஒரு உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நடந்துட்டு போட்டோம், மக்கள் நல்லது நடக்க போகுது, நல்லதுல இது ஒன்று நடந்துட்டு போட்டோம் விடு இல்லையா. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் என்னை கொன்னுச்சு உள்ளேயே, தின்னுடுச்சு உள்ளேயே. ஏதாவது ஒரு தீர்வு பண்ணிட முடியாதா? எல்லாமே காசு தானா? காசு இருந்தால் மட்டும் போகலாம், அமைதியை காணலாம், போய் யோகாவில் உட்காந்துக்கலாம், யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எதுக்கு வேணும்? காசு வேணும். ஒரு நாளைக்கு 7000 ரொம்ப காசு இருந்தால் யோகா தியானம் நிம்மதியை தேடிக்கும். அப்போ போய் ஏழை மக்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது. காசு இருந்தால் மட்டும் தான் நிம்மதி கிடைக்கும், காசு இல்லைன்னா நிம்மதி கிடைக்காது. காசு இருந்தால் மட்டும் தான் சாமி அனுமதி கிடைக்கும், இல்லைன்னா அனுமதி கிடைக்காது. அப்படியேப்பட்ட சாமி எதுக்குன்றதெல்லாம் தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல கணிச்சு பார்த்தது தான் நானே உக்காந்து நானே கணிச்சு பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது தான் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக பொருத்தமே இல்லைன்னா கூட ஒரு தம்பதியை 100 வருஷ காலம் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ வைக்க முடியும். அவங்களுடைய ஆயுள் பிரம்மன் எழுதிய நாள் வரை இணை பிரியாத தம்பதிகளாக வாழ வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவை இந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி மூலயமா நான் மேற்கொண்டிருக்கிறேன். இனி நான் வந்து ஒரு 500 பேருக்கு அந்த பேர்களை மாற்றி, ஜாதக பொருத்தம் ஜோதிட பொருத்தம் இல்லாதவங்களுக்கு இந்த பேர்களை மாற்றி வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ மேஷராசிக்கு முதல்ல, அப்புறம் ரிஷபராசிக்கு அப்படி லைனாக போட போகிறேன். எல்லா மக்களும் இதை பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஜோதிடர் வேணாலும் காப்பி அடிச்சுக்கோங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லை பிடிஎஃபாக நான் கிடைச்சா நான் ஃப்ரீயாக கூட கொடுக்குறேன். பிடிஎஃபாக இப்போ வரைக்கும் இல்லை, நான் சும்மா கிறுக்கி எழுதி ஒரு 4 டைரி எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கிறுக்கி எழுதி வச்சது தான் இருக்குது. நான் இதை ஒரு புக்காக போடும்போது நான் கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஏன்னா மக்கள் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 20 நாள்ல இருந்து யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிடும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. அப்போ மேஷராசியில் பிறந்த நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிக்கிட்டு மேஷராசியில் பிறந்தவங்க ரிஷபராசி திருமணம் பண்ணிட்டீங்களா? மேஷராசி பிறந்தவங்க மிதுன ராசி திருமணம் பண்ணிட்டீங்களா? மேஷராசிக்காரங்க சிம்மராசி திருமணம் பண்ணிட்டீங்களா? இப்படி லைனாக கடகராசி திருமணம் பண்ணிட்டீங்களா? லைனாக கேட்க போகிறேன். லைனாக கேட்டு அப்போ நீங்கள் எப்படி மாறணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு யோனி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இல்லையா? அப்போ வசிய பொருத்தம் இல்லைன்னா இது நடக்காது. கணவன் இப்படி தான் இருப்பார், அதை நீங்கள் மாற்ற முடியாது, இயல்பான ஒன்று. அதை உங்கள் மதிநுட்பத்தால் மாற்றுங்க. வசியத்தை உங்கள் மேலே வர்ற மாதிரி பண்ணுங்க. அது பண்ணணும்னா மாந்திரிகத்தை போய் தகுடு தாயத்தெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நடத்திலே சில விஷயங்களை மாற்றினா நடந்துடும் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க இருக்கிறேன். அந்த வீடியோக்கள் இதை தொடர்ந்து வர இருக்குது. மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு பெற வேண்டும். பெற்றால்தான் கணவன் மனைவி பிரச்சனையால் உயிரிழக்கிறவங்க, டைவர்ஸுக்கு போகிறவங்க, வெட்டி கொண்டுக்கிறவங்க, தகாத உறவுக்கு போய் கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே மாறி நல்லபடியாக வாழ முடியும். இந்த பிரபஞ்சத்தை, இந்த லோகத்தை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். இது இந்து தர்மத்தில் சாத்தியமே அப்படின்றத நான் இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த மேஷராசி ஆரம்பிக்கிற வீடியோ மிக மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துருங்க. நன்றி, வணக்கம்.